ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருக்குது. நான் வெள்ளை உளுந்தில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் செய்யுங்க. ஆனால் கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணுங்க. நான் மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால சீக்கிரம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிடும். அதே பாத்திரத்தில் வச்சுருந்தா கருகிடும். அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பீரியட்ஸ் பெயின் வந்து இருக்காது. இந்த கஞ்சை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டே வந்ததுன்னா அந்த பெயினை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். எப்படி மாதத்தில் ஒரு 4 டைம்ஸாவது இதை குடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே இந்த கஞ்சை குடிக்கலாம். இது இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அரை முடி தேங்காவை பேத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீரல் போட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். நீங்கள் துருவி சேர்த்துக்கினாலும் ஓகே தாங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக நான் உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தேங்காய் பாலும் எடுத்தாச்சு. வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க, இல்லைனா ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. அது உங்கள் விருப்பம் தாங்க. இப்போ நான் தண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு எடுத்துருக்க டம்ளரோட அளவு 400 ml அளவுக்கு தண்ணி பிடிக்குங்க. நான் இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சினிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக காய்ச்சிட்டா குடிக்க கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு எடுத்துக்குங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச உளுத்த மாவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு தண்ணி கொதி வரும்போது நம்ம இந்த உளுத்தங்கஞ்சை அதில் ஊற்றிக்கலாம். உளுத்த மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி தண்ணி கொதித்த உடனே நம்ம இந்த உளுத்த மாவை கொட்டி கலரிக்கணும். இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். தொடர்ந்து கலரிகிட்டே இருங்க. மொத்தமாக நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆற வச்சு குடிங்க. சூப்பராக இருக்குங்க. Thank you.